ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலையில் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் விட்டு வேக வைங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொண்டக்கடலையை குக்கரில் வேக வைக்கும் போதே நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. காரத்துக்கு இந்த 3 வரமிளகா தான். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் இருக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நாம் குக் பண்ணணும். கொண்டக்கடலையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது பசியை கட்டுப்படுத்தும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ், மேக்னீசியம் மாதிரி நிறைய கனிமச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும். இதில் இரும்பு சத்தும் இருக்குது. ஸோ ரத்த சோகையை சரி பண்ணும். அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸையும் இது சரி பண்ணும். அவ்வளோதான், டேஸ்டான ஹெல்த்தியான சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.